புலியின் பழிவாங்கலின் புராணக்கதை காடு இருந்ததிடையில் கிராம மிலைகள் விலங்குகள் சுற்றி இந்திய காட்டின் மையப் பகுதியில் அடர்ந்த பசுமையான புல்வெளிகளுக்கு இடையே ஒரு சிறிய கிராமம் இருந்தது. கிராமவாசிகள் இயற்கையோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டில் சுற்றி திரியும் காட்டு விலங்குகளை மதித்து வாழ்ந்தனர். அவர்களை இயக்கப்படுகிறது ஒரு நாள் ஒரு கம்பீரமான வங்காள புலியை வேட்டையாடுவதற்காக வேட்டைக்காரர்கள் குழு ஒன்று காட்டுக்குள் ஊடுருவியது. கிராமவாசிகள் ஆபத்துகள் குறித்து அவர்களை எச்சரித்தனர். ஆனால் வேட்டைக்காரர்கள் பேராசையால் உந்தப்பட்டனர். எப்படி அதை எடுத்துக்கொள் புலியை வேட்டையாடினார். குறுகிய காலம் தூண்டப்பட்டு ஒரு ஆசை விதி விரும்பியது போலவே வேட்டைக்காரர்கள் புலியை வெற்றிகரமாக வேட்டையாடினர். ஆனால் அவர்களின் வெற்றி குறுகிய காலமே நீடித்தது. கோபத்தாலும் பழிவாங்கும் விருப்பத்தாலும் தூண்டப்பட்ட புலியின் ஆவி காட்டில் வேட்டையாடத் தொடங்கியது. விசித்திரமாக புகாரளிக்கப்பட்டது எதிரொலிக்கும் பயங்கரமான கண்கள் தாக்குதல்கள் இரவு முழுவதும் எதிரொலிக்கும் பயங்கரமான கர்ஜனை, இருட்டில் ஒளிரும் புலியின் கண்கள் போன்ற பேய் தோற்றம், கால்நடைகள் மீதான மர்மமான தாக்குதல்கள் என விசித்திரமான நிகழ்வுகள் நடந்ததாக கிராம மக்கள் தெரிவித்தனர். மக்கள் அதை அறிந்து கொண்டு தேடுகிறார்கள். கோபத்தை அமைதிப்படுத்தும் புலியின் ஆவி பழிவாங்க துடிக்கிறது என்பதை அறிந்த கிராமவாசிகள் பயந்து போனார்கள். அவர்கள் சடங்குகளை செய்து ஆவியை அமைதிப்படுத்த பிரார்த்தனை செய்தனர். ஆனால் அதன் கோபத்தை எதுவும் தணிக்க முடியாது என்று தோன்றியது. நெருப்பு கதிர்களைப் போல ஒளிரும் புலியின் ஆவியை ஒரு பார்வை பார்க்கலாம் என்று சிலர் கூறுகிறார்கள். பாதைகளை கடந்தவர்கள் பேயுடன் இருந்ததில்லை. விசித்திரமாக புகாரளித்துள்ளனர். காட்டுக்குள் மறைந்துவிட்டோம், ஒருபோதும் மீண்டும் வேண்டும், ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள். புலியின் பேயுடன் பாதைகளை கடந்தவர்கள் ஒருபோதும் முன்பு போலவே இருந்ததில்லை. சிலர் விசித்திரமான நிகழ்வுகளையும் கனவுகளையும் சந்தித்ததாக புகாரளித்துள்ளனர். மற்றவர்கள் காட்டுக்குள் மறைந்துவிட்டனர், மீண்டும் ஒருபோதும் காணப்படவில்லை. புலியின் பேயின் புராணக்கதை கதையில் வாழும் தீங்கு விளைவித்தல். புலியின் பேயின் புராணக்கதை இயற்கைக்கும் அதில் வசிக்கும் ஆவிகளுக்கும் தீங்கு விளைவிப்பதால் ஏற்படும் விளைவுகள் பற்றிய எச்சரிக்கை கதையாகவே உள்ளது.